வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபீடெக்கில் வர்ற 5.1 ரிமோட் கிட்டில், அதாவது FT006 அல்லது FT004, FT004G இந்த மாதிரி எந்த ஒரு ரிமோட் கிட்டாக இருந்தாலும் இந்த பாட்டம் போர்டை பொறுத்தளவுக்கு ஒரே சேம் தான் இருக்கும். இந்த பாட்டம் போர்டில் நம்ம சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சியை எப்படி ஒரு சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே. இப்போ ஃபீடெக் ரிமோட் கிட்டு நான் எடுத்திருக்கேன். இதில் இதான் பாட்டம் போர்டு. இந்த பாட்டம் போர்டில் நம்ம ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து தேவையான அளவுக்கு மாற்றணும்னா என்ன வேல்யூ பிஎஃப் மாற்றணும்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அந்த பிஎஃப் வேல்யூவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுவிட்ச் மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது ஆக்சுவலாக இந்த போர்டில் டிஃபால்ட்டாக 40 ஹெர்ட்ஸுக்கு சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம 40, 60, 80 இந்த மாதிரி 3 ஃப்ரீக்வன்சி நம்ம சுவிட்ச் மூலமாக செட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பிஎஃப் வந்து ஒரு 4 வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து 474 பிஎஃப் 1, 224 பிஎஃப் 1, 334 பிஎஃப் 1, 104 பிஎஃப் 1 இந்த மாதிரி 4 பிஎஃப் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து சுவிட்சு வந்து எப்படி நம்ம வாங்குறதுனா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த டைப்பான சுவிட்சு நம்ம வாங்கிக்கணும். இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா இது கடையில் கிடைக்குதான்னு கேளுங்க. எனக்கு வந்து கடையில் கிடைக்கல, நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 1லேருந்து 12 பின் வரை இருக்கும். நம்ம 1, 2, 3 இந்த 3 பின்னு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து இந்த சென்டரில் ஒரு பின் மட்டும் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த போர்டை பொறுத்தளவுக்கு நான் எந்த பிஎஃப் மாற்ற போகிறோம்னா, இந்த C34 நம்பர் போட்டுக்கலாம், அந்த நம்பரும் அதேமாரி C36 இந்த 2 பிஎஃப் தான் மாற்ற போகிறோம். நம்ம ரெண்டுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிஎஃப்பையும் அதே மாதிரி எடுக்கணும். இப்போ இந்த 2 பிஎஃப்பை நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 104 இருக்கு பார்த்தீங்களா, 104 இதை மட்டும் நம்ம இந்த சைடு C34 இருக்குல்ல, அதில் 104 பிஎஃப்பை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்களா, அதாவது C36 அந்த பிஎஃப்க்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் வந்து ஒரு 2 வயரை நம்ம ஜாயின் பண்ணணும். நான் ஒரு 2 வயரை எடுத்திருக்கேன். இந்த 2 வயரை இந்த பிஎஃப் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த 2 வயரை பற்ற வைக்கணும். இந்த சைடு ஒன்று, இப்படி பற்ற வச்சிடணும். இப்போ இந்த 2 வயரை நம்ம என்ன செய்யணும், இந்த சுவிட்சில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ இதில் வந்து 2 வயரை எடுத்துருக்கோம்ல, இதில் இந்த ஒரு வயரை நம்ம இந்த சென்டர் பின்னில் பற்ற வச்சிடலாம். இன்னொரு வயர் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 3 பிஎஃப் எடுத்துருக்கோம்ல, அதாவது 474, 224, 334 பிஎஃப் இந்த மாதிரி 3 பிஎஃப் எடுத்துருக்கோம். இது 3மே நம்ம இதில் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த 1ஆம் நம்பர் இருக்குல்ல, அதில் இந்த 474 பிஎஃப் நம்ம இந்த சுவிட்சில் 1ஆம் நம்பரில் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த காலை பேச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சும்மா டெம்பரரியாக தான் லைன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஆம்பிளிஃபையரில் செய்யும்போது நீங்கள் நீட்டாக வயரிங் பண்ணிக்கிங்க. 1ஆவது பின்னில் 474 பிஎஃப்பை நான் பற்ற வச்சுருக்கேன். 2ஆவதில் 334 பிஎஃப்பை 2ஆம் நம்பரில் 334 ஜாயின் பண்ணிக்கலாம். 224 பிஎஃப் அதை இந்த சுவிட்சில் 3ஆம் நம்பரில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
1 2 3 1ல் வந்து 474, 2ல் 334, 3ல் 224 3 பிஎஃப் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இந்த 3 பிஎஃப் சேர்த்து காலை 3 காலையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ 3 காலையும் நம்ம மொத்தமாக ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போர்டில் வந்து ஒரு வயரை நம்ம சென்டரில் இணைச்சிட்டோம். இன்னொரு வயர் வருதுல, அந்த வயரை நம்ம இந்த 3 வயர் மொத்தமாக ஜாயின் பண்ணோம்ல, அந்த பின்னில் இணைச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரீக்வன்சி சுவிட்சு ரெடி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணுற காசு சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் ஆம்பிளிஃபையர் கேபினெட்டில் பெரிய நாப் தான் போடுவீங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு லெஃப்ட்டில் வந்து எண்டு 40 ஹெர்ட்ஸு, அடுத்து 60 ஹெர்ட்ஸு, அடுத்து 80 ஹெர்ட்ஸு. இந்த மாதிரி 3 ஹெர்ட்ஸு நம்ம இதில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சரி, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த பிஎஃப் ஒன்று எடுத்துகிட்டோம் பார்த்தீங்களா, அதாவது C36 பிஎஃப் எடுத்துட்டோம். அந்த பிஎஃப்க்கு பதிலாக நம்ம இந்த சுவிட்ச் மூலமாக 3 பிஎஃப் நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த பிஎஃப் வேலி என்ன இங்கே கனெக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி மாறும். இதில் நம்ம அதிகமாக மீடியம் சாங்கு, அதேமாரி வெஸ்டர்ன் சாங்கு எல்லாமே ஒரே கலவையாக நம்ம கேட்கணும்னா நம்ம இந்த 3ஆவது நம்பரை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது வெஸ்டர்ன் மியூசிக் தான் நம்ம அதிகமாக கேட்போம், அதாவது பேஸில் போயிட்டு உள்ள அதிகமாக உள்ள சாங்ஸ் தான் நம்ம அதிகமாக கேட்போம்னா சென்டராக வச்சுக்கணும். அது வந்து 60 ஹெர்ட்ஸு. 40 ஹெர்ட்ஸுங்கிறது ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி. அதாவது 40 ஹெர்ட்ஸில் வர பேஸ் வரும்போது மட்டும்தான் அந்த சப்வூஃபர் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். மற்ற டயத்தில் அப்படியே சைலண்டாக தான் இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் 60 அல்லது 80 இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்குது நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி இந்த ஃபீட்பேக்கில் நீங்கள் ஃப்ரீக்வன்சி சுவிட்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.